ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை தொடர்ந்து வாங்குவதால் இந்தியா மீது கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்தது. இந்நிலையில் ரஷ்யா இந்தியாவுக்கு முன்பை விட பெரிய தள்ளுபடிகளை வழங்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்ன விவரம் என பார்க்கலாம். ரஷ்யாவின் எண்ணெயை வாங்கி உக்ரைன் போருக்கு மறைமுகமாக உதவுவதாக இந்தியாவை தண்டிக்கும் வகையில் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீதான வரிகளை 50% இரட்டிப்பாக்கியது. 2022ஆம் ஆண்டில் ரஷ்யா உக்ரைன் போரின் தொடக்கத்தில் இந்தியா ரஷ்ய கச்சா எண்ணெயின் முக்கிய இறக்குமதியாளராகவும் மாறியது. இப்போது அமெரிக்காவின் தொடர்ச்சியான விமர்சனங்களுக்கு பிறகு இந்தியா ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமான உறவுகளை வெளிப்படுத்தி வருகிறது. முன்னதாக வெள்ளை மாளிகை ஆலோசகர் பீட்டர் நவரோ புதின் உக்ரைனை ஆக்கிரமிப்பதற்கு முன்பு இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்கவில்லை, அதாவது இவ்வளவு அதிகமாக வாங்கவில்லை. இப்போது ரஷ்ய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தள்ளுபடிகளை இந்தியாவுக்கு வழங்குகின்றன. இந்தியா அதை சுத்திகரித்து பின்னர் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவிற்கு அதிக விலைக்கு விற்கிறது என்று கூறி இந்தியாவை கடுமையாக விமர்சித்தார். இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யா இன்று 1/3 மேல் உள்ளது. இது ஒரு நாளைக்கு சுமார் 5.4 மில்லியன் பீப்பாய்கள். இந்த ஆண்டின் முதல் பாதியில் இந்தியா ஒரு நாளைக்கு சுமார் 1.8 மில்லியன் பீப்பாய்கள் அல்லது அதன் மொத்தத்தில் சுமார் 37% ரஷ்யா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது. ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் சிறிது கொள்முதல் நிறுத்தப்பட்ட போதிலும் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்கி வருகின்றன. மேலும் மலிவான யூரல்ஸ் கடந்த வாரம் பீப்பாய்க்கு $2.50 தள்ளுபடியில் வழங்கப்பட்டதால் ஜூலை மாத தள்ளுபடியான $1 விட அதிகமாக இருக்கிறது. ரஷ்ய எண்ணெயின் விலை இந்தியாவிற்கு ஒரு பீப்பாய்க்கு $3 முதல் $4 வரை குறைந்துள்ளது. ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி செப்டம்பர் பிற்பகுதியிலும் அக்டோபர் மாதத்திலும் ஏற்றப்படும் சரக்குகளுக்கு ரஷ்யாவின் யூரல் தரத்தின் விலை குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. ரஷ்ய எண்ணெயை குறைந்த விலைக்கு வாங்கியதன் மூலம் கடந்த 39 மாதங்களில் சுமார் $12.6 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 1 லட்சம் கோடிக்கு மேல் இந்தியா சேமித்துள்ளது என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. இதற்கு பிறகு அமெரிக்கா எப்படி ரியாக்ட் செய்ய போகிறது என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.